வணக்கம் நண்பர்களே, ட்ரெயினர் பெருமாள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்டு. அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்டிங் ட்ரைனிங்காக வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ இவங்க தான் வந்திருக்காங்க. இப்போ இவர் வெல்டிங்காக வந்திருக்காரு. இவரு மிக் வெல்டிங்காக வந்திருக்காங்க. இவர் ஆருக்கு அந்த மிக்குக்காக. உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எப்படி இந்த வெல்டிங் எதனால் கற்றுக்கணும்னு தோணுச்சு, இல்லை யாரும் சொல்லி இதை வந்தீங்க? என் பேர் கஜேந்திரன். நான் மணாமரிலேருந்து வந்திருக்கேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணேன். பட் நான் கொஞ்சம் டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்காக வெல்டிங் கற்றுக்காரு. தேடும்போது உங்களோட இன்ஸ்டியூட் பார்த்தேன் யூடியூப்பில் பிடிச்சிருந்துச்சி. கைட் பண்ணுறீங்க, நல்லா கைட் பண்ணுறீங்க பசங்களோட சேர்த்து. அதனால் ஓகே, இவருக்கும் நம்ம பெட்டராக பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா அவர் படிச்சிருக்காரு. ப்ளஸ் டெக்னிக்கலாக ஏதாவது கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். அடுத்த தம்பி நீங்கள் சொல்லுங்கள். என்னோட பேர் அஜித் குமார். நான் காரைக்குடி, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து காரைக்குடியிலேருந்து வர்றேன். ஸோ நான் இப்போ தான் யூஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு சரி வெல்டிங் ஸ்ட்ரீம் போகலாமே அப்படின்ட்டு ஒரு தாட்டு. ஸோ அதே மாதிரி வெல்டிங் ஸ்ட்ரீம் வந்தேன். ஸோ இப்போ மிக் வெல்டிங் நல்லா இருக்குது அப்படின்ட்டு, இண்டஸ்ட்ரீஸ் நல்லா இருக்குது அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம். ஸோ மிக் வெல்டிங் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு மாஸ்டரை பற்றி தெரிய வந்தது. ஸோ மாமாவோட ஃப்ரெண்டு எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரிட்டு ஜாயின் பண்ணோம். இது டே 5 ஆகிடுச்சு இன்னைக்கு. ஸோ டே 1லேருந்து மாஸ்டர் கூடவே நல்லா கைட் பண்ணுறாரு. ஸோ எனக்கே ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கிது. சரி, கண்டிப்பாக நம்ம ஒரு 10 டேஸில் பர்ஃபெக்டாக ஒரு மிக் வெல்டர் ஆகிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கேருந்து ட்ரெயின் ஆகிட்டு போயிட்டு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ இவர் என் கூட தான் வந்தார், அரவிந்த். ஸோ என் பேர் அரவிந்த் குமாரன். நானும் அஜித்தும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. நானும் புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கிலேருந்து வரேன். நாங்கள் ஒரு 5 நாளாக வந்துட்டுருக்கோம். ஆனால் மாஸ்டர் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இப்போ பாருங்க, இவரு நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்காங்க. ஸோ வெல்டிங் நிறையா ஸ்கோப் இருக்கிறதுனால அவங்க அதை நம்ம இதை கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு அதை நம்ம அதை நல்லா பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பெட்டராக 100% அவங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்டோ அதை நம்ம 100% அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். வாங்க ப்ராக்டிக்கலாக இப்போ நமக்கு அடிச்சு காட்டுவாங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு 4 டேஸ் ஆயிடுச்சு. அவங்க ட்ரைனிங்கில் தான் இருக்காங்க. நம்ம பேசிக்காக டவுன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த டீ ஜாயின்லாம் அடிப்போம். இப்போ உங்களுக்கு அடிச்சு காட்டுவாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீ ஜாயின் ஒன்று நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ப்ராக்டிக்கலாக ஒரு அடிச்சு காட்டுவார். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட். ஹெல்மெட் ஓப்பன் பண்ண அஜித் தள்ளுங்க. இப்போ பாருங்கள், 2F அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள் லைன் அடிச்சிருக்காரு. ஒரு 6 mm பில்லட் இருக்கும். பக்காவாக அடிச்சிருக்காரு. பாருங்க, 1 வீக்கில் அவ்வளோ டெவலப் ஆகிட்டார். ஒரு விஷயத்தை நம்ம கடினமாக முயற்சி பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக ரிசல்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடும். அது என்ன ஜாபாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அதுதான் பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்து இந்த தம்பி அடிப்பாங்க. இப்போ அவர் ஃபஸ்ட் லைன் அடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் செகண்ட் லைன் கீழே அடிக்கணும். மல்டி லைன் அடிக்கணும். இப்போ பாருங்கள், 2F அடிக்கிறாரு. இவர் செகண்ட் லைன் அடிக்கிறாரு. முடிச்சாப்ல பாருங்க, ஒரு மல்டி ரன் அடிச்சிருக்காரு. கீழே ஒரு ரன் அடிச்சிருக்காரு, மேலே ஒரு ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஒரு 1 வீக்கில் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நான் 3F வெர்டிகல் அடிக்க போகிறேன்.
ஓகே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட் பண்ணலாம் சார். பையன் ஸ்டில் போடுமா, ஸ்டில் போடு, எடுக்கிறாரு. முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார்